வா, எடுவட்ட நாசமா போக விளங்காத வேலை. என்ன காரியம் பண்ணி வச்சிருக்க நீ? நான் அடிச்சு தூக்கி போட்டணும், செத்து போயணும், வலிச்சுதான் அல்லணும்னு சொல்லி வச்சிருந்தேன். ஆனா இவன் என்ன காரியம் பண்ணி வச்சிருக்கேன். வாடா வா, உனக்கு 1 லட்சமா கேக்குது. 1 லட்சம் கொடுக்கறோன்னே வாய பிறந்துகிட்டு வருவேல. வா வா வாடா மாப்பிள்ள, இன்னைக்கு உனக்கு இருக்கு ஆப்பு. என்ன வேலை பார்த்து வச்சிருக்கான். இவனை நம்பி ஒரு வேலை கொடுத்ததுக்கு எனக்கு இது தேவைதான். இன்னத்துக்கு லைக் இல்லை. மலர் காரியத்தையும் சொதப்புனா இப்ப இந்த டாக்டர் காரியத்தையும் சொதப்பி வச்சிருக்கான். இவனால என்ன ரவுடி பையன், இவனால ஒரு ரவுடின்னு சொல்லி காரியத்தை இவனை செய்ய சொன்னேன் பாரு. என்னைய சொல்லணும், 10ஆவதுக்கு இவனுக்கு 6 லட்சம் வேற கொடுத்துருக்கேன். வாரம் வாடா வா தம்பி, வா வா. என்ன மேடம், ரொம்ப சந்தோஷமா இருக்கீங்க போல. காரியம்லாம் முடிஞ்சிருச்சா என்ன? காரியம் பண்ண வேண்டியது அவனுக்கு இல்ல, உனக்கு. என்ன சொல்றீங்க? எனக்கா? சாகாதவனுக்கு எப்படி காரியம் பண்ணணும்? ஒன்னதான் சாகடிச்சு காரியம் பண்ண போறேன். என்ன மேடம் சொல்றீங்க? சாகலையா? சாகலடா, சாகல. உன்னை நம்பி ஒரு காரியத்தை ஒப்படைச்சேன் பத்தியா? எனக்கு இது வேணும்டா. இது மட்டும் இந்த ஊருக்குள்ள யாருக்காச்சும் தெரிஞ்சிச்சு அவ்வளவுதான், நான் உயிரோடவே இருக்க முடியாது. ஊருக்குள்ள என்ன, இந்த வீட்டுக்கு தெரிஞ்சா போதும். உன்னை நம்பி ஒரு காரியத்தை ஒப்படைச்சா இப்படித்தான் பண்ணுவியா? என்னடா சொன்னேன் உன்கிட்ட? என்ன சொன்னேன்? அது வந்து வாய மூடு. பொழைக்க கூடாது, அதை உடம்ப பழிச்சுதான் அல்லணும்னு சொன்னா இல்லையா? என்னடா பண்ணி வச்சிருக்க? என்ன பண்ணி வச்சிருக்க? இந்த வேலையை பண்றதுக்கு எதுக்கு நீ? நான் பத்தல, சும்மா அடிச்சு தூக்கி போட்டு போறதுக்கு உனக்கு எதுக்குடா 5 லட்சம்? 10ஆவதுக்கு 1 லட்சம் எக்ஸ்ட்ரா வேற. அது வந்து நான் கேட்கலையா, நீங்களா தானே கொடுத்தீங்க. நானாத்தான் கொடுத்தேன். ஏன் கொடுத்தேன்? அவன் உயிர் பழைக்க மாட்டான், செத்து போயிருவேன்னு சொல்லி தானே கொடுத்தேன். ஆனா இப்ப உயிர் பழைச்சு வந்துட்டானே, எப்படா? எப்படி? என்ன சொன்ன நீ? என்ன சொன்ன? அவன் உயிருக்கு போராடிட்டு இருக்கான், காப்பாத்த கூட ஆள் இல்ல. என்ன சொன்ன நீ? குடுறா, 6 லட்சத்தை குடுறா நீ. இப்ப ஹலோ மேடம், என்ன விளையாடுறீங்களா? யார்? நானா விளையாடுறேன்? நான் சொன்ன வேலைய நீ உருப்படியா பண்ணவே இல்ல. இதுக்கு எதுக்கு உனக்கு 6 லட்சம்ன்றேன்? நான் ஒரு பைத்தியக்காரி. வேலை நடக்காம காசை கொடுத்தேன் பத்தியா? என்னைய கண்டா சொல்லணும். உன்னை நம்பி நீ எல்லா வேலையும் கச்சிதமா முடிச்சிருவேன்னா உன்கிட்ட ஒப்படைச்சேன். இதுக்கப்புறம் உன்னை நம்பி ஒரு பிரயோஜனமும் இல்ல. அம்மன் ஜலிக்க பிரயோஜனம் இல்ல. போதும் நிறுத்துங்க. நானும் பொறுமையா போய்கிட்டு இருக்கேன். விட்டா அடிச்சு போட்டுருவீங்க போலயே. அடிப்பேன். ஏன்னா என் கோபம் அப்படி இருக்கு. என்னோட ஆதங்கத்தை எப்படி நான் தீர்க்கிறது? உன்னை அடிச்சாலும் நீ கேட்க கூடாதுடா. ஏன் கேட்க கூடாது? நீங்க அடிப்பீங்க, நான் அடி வாங்கிட்டு பேசாம இருக்கணுமா? என் காசு எடுத்து வை. என் காசை எடுத்து வைடா. ஒரு வேலைக்கு லாய்க்கில்லாத உருப்படாத வேலைக்கு எதுக்குடா 6 லட்சம்? போதும் நிறுத்துங்க. சும்மா என்ன ஒரு வேலைக்கு லாய்க்கலன்னு சொல்லிட்டு இருக்கீங்க. என்னை பத்தி உங்களுக்கு எப்படி தெரியுது? கோமாளி மாதிரி தெரியுதுடா. கோமாளி மாதிரி தெரியுது. போதும் நிறுத்துங்க. என்ன குரல் வசருது? நீ செஞ்ச வேலைக்கு எதுக்குடா உனக்கு இது? நான் என்ன பண்ணுவேன்? அடிச்சு போட்டு தூக்கி போட்டு தான் வந்தேன். அதுக்கு நான் என்ன பண்ணுறது? யார் காப்பாத்தினாங்கன்னு எனக்கு என்ன தெரியும்? காப்பாத்த விட்டுருக்க கூடாதுடா. நீ காப்பாத்த விட்டுருக்கவே கூடாது. அதுக்கு இடமே கொடுத்துருக்க கூடாது. அந்த அளவுக்கு நீ காரியத்தை முடிச்சிருக்கணும். ஆனா நீ செய்யல. அதுக்கு இப்ப என்ன பண்ணணும்ன்றீங்க? நீ எதுவும் பண்ண வேணாம், மத்தத நான் பாத்துக்கிறேன். என் காசை எடுத்து வை. 1 லட்சத்தை கூட நீ வச்சுக்க. மிச்சம் 5 லட்சத்தை எனக்கு எடுத்து வைடா. இப்பவே வைக்கணும். அப்படியெல்லாம் வைக்க முடியாது. என்ன செய்வீங்க? போலீஸ் போவீங்களா? போங்க, நீங்களும் சேர்ந்துதான் மாட்டுவீங்க. என்ன ஆகுதுன்னு நானும் பாக்குறேன். என்ன பூச்சாண்டி கட்டுறியா என்கிட்ட? எனக்கு பூச்சாண்டி கட்டணும்ன்ற அவசியம்லாம் இல்ல. வேலையை செய்யவே இல்லையே. அவன் செத்தாதான் உனக்கு காசுன்னு சொன்னேன். ஆனா சாகுறதுக்கு முன்னாடியே காசை கொடுத்துட்டேன். யார நம்பி? உன்னை நம்பி தானே கொடுத்தேன். இப்ப என்னதான் பண்ணணும்னு சொல்றீங்க? ஒண்ணு அந்த டாக்டர் சாகணும், இல்ல என் காசை நீ எடுத்து வைக்கணும். இதுதான் என்னோட முடிவு. அவ்வளவுதானே? கை நீட்டி வாங்கின காசை என்னால திரும்ப கொடுக்க முடியாது. உங்களுக்கு தேவை அந்த டாக்டர் சாகணும், அவ்வளவுதானே? சாகடிச்சுட்டா போச்சு. எனக்கு தெரியுது மேடம். இன்னொரு தடவை, ஒரே ஒரு தடவை சான்ஸ் கொடுங்க மேடம். உனக்கு கொடுத்த சான்ஸ் போதும். எனக்கு தேவை என் காசு, எடுத்து வை. முடியாது. கை நீட்டி வாங்கின காசை மகாலட்சுமியா என்னால திரும்ப கொடுக்க முடியாது. திரும்ப கொடுக்க முடியாதா? முடியாது. வேணும்னா அவனை கொன்னுட்டு உங்களுக்கு வந்து தெரிவிக்கிறேன். அது வரைக்கும் பொறுமையா இருங்க. அவனை கொன்னுட்டு அப்புறம் வந்து உங்களை பாக்குறேன். என்ன எப்படி சொல்லிட்டு போறான்? நடந்ததே ஒழுங்கா பண்ணல, இப்ப 2வது வேற பண்ண போறான். மாட்டிக்கிட்டானா அம்பிடுத்த ஏன் தலைதான் உருளும் போலயே.
எப்படியோ அந்த டாக்டர் செத்தானா சரிதான், தொல்லை ஒளிஞ்சிச்சு. சரியான அழத்தா இருக்கியாமே. இவங்கிட்ட போய் சாகிறதுக்கு முன்னாடி காசை கொடுத்தேன் பத்தியா, என் பத்திய செருப்பால அடிக்கணும். என்ன பார்வை? ஒரு பார்வை கரை கட்ட. என்ன வேணும் இப்ப? எதுக்காக இப்படி வழியா மறைச்சு நின்னுட்டு இருக்கீங்க? வேற என்ன, நீதான் வேணும். இல்ல கட்ல சும்மா கிடக்கு. கட்டில சும்மா கிடந்தா நீங்க சுமந்துட்டு கூட நில்லுங்க. யார் வேணாண்டா? நக்கலு லைட்டா தள்ளுங்க, நீங்க எனக்கு வேலை இருக்கு. என்ன வேலை இருக்கு அப்படி? நான் தெரிஞ்சுக்கலாமா? அதெல்லாம் உங்களுக்கு எதுக்கு? உங்க வேலையை நீங்க பாருங்க. அதத்தான் பார்க்க விட மாட்டேங்கிறியே. ஆளையும் மண்டையும் பாரு, வருவீங்களே. நான் வராம வேற யார் வருவா? நல்லாத்தான் தெரியுறீங்க. ஆள் ஒரு மார்க்கமா தான் இருக்கீங்க. என்னன்னு தான் தெரியல. பைசலாத என்னன்னு எனக்கு தெரியல. தெரியல. என்ன பண்றீங்க? என்ன பண்றீங்க? இப்ப என்ன பண்ணீங்க? என் கண்ணு முன்னாடி தலை நிறைய மல்லிகைப்பூ வச்சுக்கிட்டு மப்பு மந்தாரையுமா திரியிற. இது நல்லா இருக்கே. உங்க முன்னாடி மல்லிகைப்பூ வைக்க கூடாதுன்னு சட்டம்லாம் ஒண்ணும் இல்ல. இல்லதான், அதுக்காக இப்படி தலை நிறைய மல்லிகைப்பூ வச்சுக்கிட்டு என்ன உசுப்பு எத்தனேன்னா அப்புறம் என்ன சொல்லக்கூடாதுப்பா. உங்களை சொல்லாம என்ன யார சொல்ல முடியும்? நீதானே உசுப்பு ஏத்திட்டு நிக்கிற, அப்ப உன்னத்தான் சொல்ல முடியும். நல்லா சொல்லுவீங்களே. இதெல்லாம் சரியில்லப்பா. ஏன்பா? சரி, அப்ப நாளையில இருந்து மல்லிப்பூ வைக்கல. அடிப்பாவி, நீங்க தானே சொல்றீங்க? என்ன சொன்னேன்? மல்லிப்பூ வச்சுக்கிட்டு அப்ப மந்தாரையுமா திரியறேன்னு சொல்றீங்கல்ல, அதான் நான் நாளைக்கு மல்லிப்பூ வைக்கல. கிட்ட வேணான்னு சொல்லிடுறேன். இல்ல நீ பூ வச்சுக்க. இப்பதானே சொல்றீங்க நான் பூ வச்சுட்டு உங்களை உசு பேத்துறேன்னு. இனிமே அப்படி சொல்லுவீங்களா? சரி சொல்ல மாட்டேன். சரி விடுங்க, நான் போகணும். போக முடியாது. உங்களுக்கு நேரம் காலம் தெரியலையா? இதுக்குன்னு ஒரு நேரம் காலம் எல்லாம் இருக்கு. அப்படியெல்லாம் பார்த்தா எனக்கு எப்படி பொம்பளை பிள்ளை வரும்? என்ன பேச்சவே காணோம். வேண்டாம், இன்னும் ஆரம்பிக்கவே இல்லை, அதுக்குள்ள வேணான்னா என்ன அர்த்தம்? ப்ளீஸ் தயவு செஞ்சு விட்டுருங்க. இன்னைக்கு நீ என்ன பண்ணாலும் மாமா. சொல்லுங்க மேடம். ஆமா, உங்களை பார்க்க ஒரு ஆள் வந்திருக்காங்க. யாரு? கண்டுபிடிங்க. கண்டுபிடிக்க நான் என்ன சிபிஐ ஆபீசரா? யார் அது? வர சொல்லு. நக்கல் தான் உங்களுக்கு. சரி வர சொல்லு உள்ள வாங்க. யார் அது? பேர் கூட சொல்லாம உள்ள வாங்கன்றா. தர்ஷினி, எப்படி இருக்க தர்ஷினி? ஒரு நாளைக்கு முன்னாடி தானே பாத்துருப்பானா, எப்படி இருக்கேன்னு கேக்குறீங்களே. நான் கேட்க கூடாதா என்ன? சொல்லு தர்ஷினி. இல்ல அப்படிலாம் இல்ல, நீங்க கேட்க வேணாம். அப்படி சொல்லுமா. உடம்பு எப்படி என்ன இருக்கு? நல்லா இருக்கு. சாரி, உங்களை பாக்குறதுக்கு எதுவும் வாங்கிட்டு வரல, தப்பா நினைச்சுக்கிறாதீங்க. சேச்சா, நீ எதுவும் வாங்கிட்டு வந்தா தான் எனக்கு பிரச்சனை. கொஞ்சம் பின்னாடி திரும்பி பாக்குறியா? கொழுப்பு மண்டபுற கொழுப்பு. பாத்தியாமா எப்படி குமிச்சு வச்சிருக்கானு? நல்ல வேலை நீ எதுவும் வாங்கிட்டு வரல, ரொம்ப சந்தோஷம். அப்புறம் இவ என்னோட ஃப்ரெண்டு, உங்களை பார்க்கணும்னு ஆசைப்பட்டா, அதான் கூட்டிக்கிட்டு வந்தேன். ஹாய் அண்ணா. ஹாய் சிஸ்டர். பாரா, உங்களுக்கு எத்தனை சிஸ்டர்? நீ ஒருத்திய தவிர மத்த எல்லாருமே எனக்கு சிஸ்டர் தான். என்ன மலரக்கா இதெல்லாம்? என்னது அக்காவா? அக்கான்லாம் கூப்பிடக்கூடாது, அண்ணின்னு கூப்பிடு. பைத்தியமா நீங்க? அது ஒரு பேச்சுக்கு கூப்பிடுது, கூட்டு போட்டுமே. அது எப்படி? என்ன அண்ணான்னு கூப்பிட்டு ஒன்னு அக்கான்னு கூப்பிடலாமா? அப்பெல்லாம் கூப்பிடக்கூடாது. ஒன்னு அக்கான்னு கூப்பிட்டு என்ன மாமான்னு கூப்பிட சொல்லு, இல்ல என்ன அண்ணான்னு கூப்பிட்டு ஒன்ன அண்ணின்னு கூப்பிட சொல்லு. நல்லா வருவீங்க நீங்க. என்ன தர்ஷினி? சரி, நான் அண்ணா அண்ணினே கூப்பிட்டுக்கிறேன். சந்தோஷம். ஏன் உனக்கு போட்டியா வந்துரும்னு பாத்தியோ? வர ஆள் ஒரு மார்க்கமா தான் இருக்கீங்க. இருங்க,
பாத்துக்கிறேன். ஆஸ்பத்திரின்றதுனால சும்மா இருக்கேன். வீட்டுக்கு வாங்க, உங்களுக்கு இருக்கு கச்சேரி. நல்லா இருக்குடி, இந்த அக்காவும் இந்த அண்ணாவும் நல்லா ஜாலி டைப்பா இருப்பாங்க போல. ஆமா, இன்னொரு அண்ணாவும் அண்ணியும் இருக்காங்க. அவங்க இவங்களுக்கு மேல. பரவாயில்லையே, ஃபேமிலினா அப்படித்தான் இருக்கணும். என்ன நல்லா ஜாலியா கலகலன்னு சூப்பரா இருக்கும்ல உங்க குடும்பத்துல. ஆமா. சரிங்கண்ணா, நாங்க வந்து ரொம்ப நேரம் ஆச்சு, கிளம்புறோம். என்ன தர்ஷினி இப்பதானே வந்தீங்க, அதுக்குள்ள கிளம்புறேன்னு சொல்றீங்க? வெளியே இன்ன வரைக்கும் அந்த தர்ஷன் டாக்டர் லெக்சர் எடுத்துட்டு இருந்தாரு, அதைத்தான் கவனிச்சிட்டு இருந்தான். என்ன சொல்றீங்க, லெக்சர் எடுத்துட்டு இருந்தாரா? சும்மா இருடி, இப்ப எதுக்கு நீ அவரை கிண்டல் பண்ற? அவரை சொன்னா உனக்கு கோவம் வருதா? அதெல்லாம் இல்லையே. பேச்சலாம சொல்லு. அம்மா, நீங்க எதுக்கு இப்படி முறைச்சிட்டு நிக்கிறீங்க? அவளுக்கு வேற வேலை வேணும்ல, எப்ப பார்த்தாலும் அண்ணனை குறுகுறுன்னு பாத்துட்டே தான் இருப்பா. நீ கண்டிக்கிறத? கொழுப்பு, உங்களுக்கு கொழுப்பு குறைக்கிற இருங்க. பாவா நீ அண்ணாவை நல்லா பாத்துக்கங்க, உடம்ப நல்லா தேத்துங்க. தாயே, உனக்கு ஒரு கும்பிடு. அவ தேத்துறது பத்தாதுன்னு நீ வேறையா? சும்மாவே 5 நிமிஷத்துக்கு ஒரு வாட்டி ஜூஸை போட்டுட்டு குடிங்க குடிங்கன்றா. பத்தாததுக்கு சாப்பிடுங்க, பழத்தை சாப்பிடுங்கன்றா. இதுல நீ வேற அண்ணனை நல்லா பாத்துக்கங்கன்னு வேற சொல்லாதம்மா தாயே, உனக்கு ஒரு கும்பிடு. ஏன் அண்ணா அப்படிலாம் சொல்றீங்க? பாவம்ல அவங்க, உங்களுக்காகத்தானே வாழ்றாங்க. எங்களால உங்களை நீங்க அடிபட்டு கிடைக்கிறதுல ஆஸ்பத்திரியில மட்டும்தான் சேர்க்க முடிஞ்சிச்சு. ஆனா இவங்க எவ்வளவு கஷ்டப்பட்டாங்க தெரியுமா? ஹாஸ்பிட்டல் வெளியே உட்காந்து எப்படி அழுதாங்க தெரியுமா? அத பாக்கியத்துல எனக்கு எவ்வளவு கஷ்டமா இருந்துச்சு தெரியுமா? பாவம் மலரணி, அவங்களை கிண்டல் பண்ணாதீங்க. அவங்க இருக்கதே உங்களுக்காகத்தான். உங்களை எவ்வளவு அக்கறையா பாத்துக்கிறாங்க, ஆனா நீங்க கிண்டல் பண்றீங்களே. எனக்கு எல்லாமே தெரியும்டா, தெரியாம இல்ல. இப்படி இருக்கேன்னு அவளுக்கு கொஞ்சம் கூட கஷ்டம் வரக்கூடாது. அதனாலதான் அவளை சும்மா கலாய்ச்சிக்கிட்டு கிண்டல் பண்ணிக்கிட்டு இருக்கேன். எனக்கு ஒன்னும் தெரியாம இல்ல, அவ என்னை எப்படி பாத்துக்கிருவான்னு நல்லாவே தெரியும். ஒண்ணுமே பேசாம பார்த்துட்டே கிடந்தேனா அவ ரொம்ப கவலைப்படுவா. அதுக்காகத்தான் ஏதாச்சும் பேசிக்கிட்டே இருந்தோம்னா என்னை பத்தி அவ யோசிக்கவே மாட்டா. அதுக்காகத்தான் நான் அவளை கிண்டல் பண்றதே. அப்படியா? சாரி சாரி, தெரியாம சொல்லிட்டேன். சரிங்கண்ணா, நாங்க கிளம்புறோம். உடம்ப பாத்துக்கங்க, அண்ணி போட்டு கொடுக்குற ஜூஸ குடிங்க, மாத்திரை எல்லாம் கரெக்டா போடுங்க. என்னன்னா? சரிங்க பாசம் மலரே. போயிட்டு வரேண்ணா. மலர், தர்ஷினி அட்ரஸ் வாங்கி வச்சிருக்கியா? எதுக்கு? உன்னோட வீட்டுக்கு வர்றதுக்கு தான். என்னோட வீட்டுக்கு? வரக்கூடாதா என்ன? சரி சரி, நான் வரக்கூடாதுன்னு சொல்லலையே. அப்புறம் என்ன? நான் வாங்கிதான் மாமா வச்சிருக்கேன். சரிங்கண்ணா, நாங்க கிளம்புறோம். உங்களை என்னைக்கு டிஸ்சார்ஜ் பண்ணுவாங்க? இன்னும் 2 நாள் கழிச்சு டிஸ்சார்ஜ் பண்ணணும்னு சொன்னாங்க. ஓ அப்படியா? சரிங்கண்ணா, நான் உங்களை அடிக்கடி வந்து பாத்துட்டு போறேன். ஆமாண்ணா, நானும் தான். உங்களை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ரொம்ப சந்தோஷம். சரி, கிளம்புறோம் கிளம்புறோம் கிளம்புறோம்னு 12 வாட்டி சொல்லிட்டா. இன்னும் கிளம்புறோம், பாட காணோம். என்ன தர்ஷன் டாக்டரை பாக்கணுமா? என்னது? இல்ல இல்ல, ஒண்ணுமில்ல. வாய மூடிக்கிட்டு இருடி. ஹாய் செல்லக்குட்டீஸ், நாங்க காசிக்கு டூர் போறோம். அதனால வீடியோ டைமிங் கொஞ்சம் கம்மியா தான் இருக்கும் செல்லக்குட்டீஸ். கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்க. திரும்பி வர்றதுக்கு 10-15 நாள் ஆகும். அதனால வீடியோ டைமிங் கம்மியா தான் இருக்கும் செல்லக்குட்டீஸ். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம அழகு வாழ தமிழ் காட்டன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க செல்லக்குட்டீஸ். அப்படியே பெல் பட்டனை ஆள்ல வச்சுக்கோங்க. அதனால நாங்க போடுற சுவாரஸ்யமான வீடியோ உடனே உங்களுக்கு வந்து சேரும். வீடியோ பார்த்த அனைவருக்கும் நன்றி.